இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா, என்னோட பாப்பாவும் தம்பியும் 2 பேருமே ஒன்றா சேர்ந்துட்டு புரோட்டா சாப்பிடணும்னு சொல்லி காலையிலேருந்து கேட்டுட்டு இருந்தாங்க. சரி ஓகே. நைட்டுக்கு பண்ணி கொடுக்குறத ஆஃப்டர்நூன் பண்ணி கொடுத்துர்லான்னு சொல்லிட்டு இன்றைக்கி மத்தியானத்துக்கு வந்து புரோட்டாவும், பிளெயின் சால்னா வந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். பிளெயின் சால்னாக்கு வந்து பார்த்திங்கன்னா, எல்லாத்தையும் போட்டு அரைச்செல்லாம் கூட்டி வச்சுட்டேன். நீங்கள் ரெசிபி வேணும்னா கேளுங்க. ஒரு நாள் வந்து தனி வீடியோவாக வந்து போடுறேன். புரோட்டாவுக்குமே வந்து பார்த்திங்கன்னா, ஆல்ரெடி மாவு வந்து நல்லா பிசைஞ்சு ஊற வச்சுட்டேன். புரோட்டாவை பொறுத்தவரைக்கும் ரொம்ப நைஸாக வந்து நீங்கள் வந்து கொல கொலன்னு பிசைஞ்சிடக்கூடாது. நல்லா சப்பாத்தி மாதிரி நல்லா திக்காக பிசைஞ்சிட்டிங்க அப்படின்னா புரோட்டா நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து வரும். அப்படியே நம்ம வந்து புரோட்டா மாஸ்டராகவே வந்து மாறி புரோட்டா வந்து போட்டு கொடுத்தாச்சு. நல்லா சாஃப்ட்டாக அவ்வளோ சூப்பராக வந்து வந்துருந்தது. இது கூட வந்து பார்த்திங்கன்னா மைதா மாவு, உப்பு அண்டு கொஞ்சமாக அந்த மேலே அந்த கலர் ப்ரௌன் கலர் வர்றதுக்காக கொஞ்சமாக வந்து சுகர் சேர்த்துருக்கேன். அவ்வளோதான். இது கூட பாலோ முட்டையோ எதுவுமே நான் வந்து சேர்க்கவே இல்லை. ஆனால் சேர்க்காமலே வந்து பாருங்கள் புரோட்டா வந்து எவ்வளோ சாஃப்ட்டாக எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு நீங்கள் ஹோட்டலில் போய் வாங்குற மாதிரி அவ்வளோ சாஃப்ட்டாக சூப்பராக வந்து வரும். ரெசிபி வேணால் கேளுங்க, போடுறேன்.